ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மறுபடியும் உங்களை இந்த வீடியோல சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு சில பிள்ளைங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எத்தனை வருஷம் வேணும், எந்தெந்த கண்ட்ரீஸ்க்கு வந்து எத்தனை எத்தனை வருஷம் வந்து எங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு சிலர் வந்து டவுட் வந்து கேக்குறீங்க. இப்போ சவுதிக்கு மட்டும்தான் பாத்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி நர்சிங் வந்து 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் போதும். டிப்ளமோ அப்படின்னா கட்டாயம் வந்து 2 இயர்ஸ் வந்து வேணும். அதுவே வந்து நீங்க இப்ப துபாய் போறீங்க அப்படின்னா 3 வருஷம் 4 வருஷம் வந்து பிஎஸ்சி நர்சிங்க்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். டிப்ளமோ அப்படின்னா 2 வருஷம் இருந்தா போதும். கத்தார் பாத்தீங்க அப்படின்னாக்க மினிமம் மேக்ஸிமம் 3 இயர்ஸ் 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேணும் பிஎஸ்சி நர்சிங்க்கு வந்து. ஜிஎன்எம் அப்படின்னாலும் அதே மாதிரிதான் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அதிகமா தேவைப்படும். 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் அந்த மாதிரி வந்து. சோ இப்ப வந்து ஒரு சில பிள்ளைங்க என்ன பண்றீங்க அப்படின்னாக்கா, ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் ஒர்க் பண்றீங்க, ஒரு 6 மாசம் ஒர்க் பண்றீங்க, திரும்ப வந்து வீட்டுல வந்து ரிசைன் பண்ணிட்டு இருந்துக்கிறீங்க. அந்த மாதிரி வந்து பண்ணாதீங்க. ஒரு இடத்துல ஒர்க் பண்றீங்க அப்படின்னா கட்டாயம் 2 வருஷமாச்சும் ஒரு இடத்துல இருந்து ஒரு சர்டிபிகேட் வந்து வாங்குறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்க. பிகாஸ் உங்களுக்கு வந்து கேப் இருக்க கூடாது. ஓகேவா? இப்ப நீங்க ஒரு ப்ராசஸ் பண்றீங்க, டேட்டா ஃப்ளோவோ எந்த கண்ட்ரிக்கு நீங்க டேட்டா ஃப்ளோ பண்ணாலுமே வந்து 6 மந்த்துக்கு மேல கேப் இருந்துச்சுன்னா அதை வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? அப்ப டேட்டா ஃப்ளோல வந்து ப்ராப்ளம் வரும். புரியுதா? அதனால வந்து டேட்டா ஃப்ளோ பண்ணணும் அப்படின்னா, நீங்க ஃபாரின் போகணுங்கிற ஏமோட இருக்கீங்க அப்படின்னா கம்பல்சரி 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு ஆஃப்டர் தட் வந்து நீங்க எந்த கண்ட்ரிக்கு வேணாலும் நீங்க வந்து ப்ராசஸ் பண்ண முடியும். புரியுதுங்களா? சோ இப்ப நீங்க யூகே யூஎஸ் பாத்தீங்க அப்படின்னா அங்க உள்ள ப்ரோட்டோகால்ஸ் வந்து வேற, அங்க உள்ள எக்ஸ்பீரியன்ஸே வேற. பட் இந்த கல்ஃப் கண்ட்ரிஸ் சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு பேசிக் கேட்டகரிஸ் வந்து வச்சிருப்பாங்க. இவ்வளவு இயர்ஸ் வந்து பிஎஸ்சி நர்சிங் இருக்கணும், இவ்வளவு இயர் வந்து டிப்ளமோக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஒர்க் பண்ற பிள்ளைங்க, ஒர்க் பண்ண போற பிள்ளைங்க வந்து அதை பார்த்துட்டு எந்த கண்ட்ரி போக போறீங்கிறத சூஸ் பண்ணிட்டு அந்த கண்ட்ரிக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸை ஒரே ஹாஸ்பிட்டல்ல போகும்போதே வந்து ஃபர்ஸ்டே வந்து நல்ல ஹாஸ்பிட்டலா சூஸ் பண்ணி என்ன செஞ்சிருங்க அப்படின்னா அங்க போயிருங்க. ஓகேவா? சோ இந்த மாதிரியான பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காம நம்மளுடைய கிங்ஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இப்பதான் நம்மளுடைய சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ.